தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயத்துல எல்லாம் நீங்கள் சாதகமான வாய்ப்புகளை பெற போறீங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான ஒரு தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பாருங்கள், மூலம் நட்சத்திரம், புராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள், செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சவங்க. அதாவது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். இப்படி செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற மலர்களை சாற்றி அர்ச்சனை செய்து, அதாவது சிவப்பு நிறத்தில் என்ன பூ இருக்கோ அதை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். அதே போல் அந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வழிபாடு. ஏன்னா செவ்வாய் உங்கள் அதிபதி, செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு, அதுவும் செவ்வாறளி மாலை சாற்றி முருகப்பெருமான் வழிபாடை நீங்கள் மனசார செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்ச வேண்டுதல் நடக்கும், நன்மை பிறக்கும். இப்போ கூட மனமாற முருகப்பெருமானை நினச்சிட்டு அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முருகனோட பரிபூர்ண அருளுமே உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்யுங்க, நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள், முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே இது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு உயர்வான வாரமாக அமைஞ்சிருக்கு. சில இடத்துல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், சில இடத்துல போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனை கூட வரலாம். ஆனால் நீங்கள் காத்திருந்த பதவி உயர்வு, நல்ல பெயர், இது எல்லாமே கிடைக்கும். மனசை தளர விடாமல் ரொம்பவுமே கவனமாக எல்லா விஷயத்திலையும் செயல்படுங்க, நன்மையை பெறுவீங்க. வியாபாரத்துலேயும் சரி, விற்பனையிலும் சரி, நீங்கள் கடுமையாக உழைச்சா அதற்கான சிறப்பான லாபம் உண்டாகும். கடுமையாக முயற்சி செய்கிற தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்பாக அமையும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டை, சச்சரவு, குழப்பம் தீர்ந்துடும். பிள்ளைங்களால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை இப்போ அமைய போகுது. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகிடும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் திடீர்னு வரலாம். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சியும் நடக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதனால சந்தோஷம் நிலவும். பிள்ளைங்களால் கல்வி செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறப்பான பலனையும் அடைவீங்க. திட்டம் போட்டு உங்களோட முதலீடுகளை செஞ்சால் நல்லது. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்து பலனை கொடுக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். உறவினர் விஷயத்தில் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதுவும் அறிமுகம் இல்லாத மனிதர்கள்கிட்டலாம் நீங்கள் நெருக்கம் காட்டவே காட்டாதீங்க. இதுதான் பெரிய பின்னடைவே கொடுத்துரும். இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பம், இதன் தேவைக்காக நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்தணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெரியவங்களோட ஆதரவு நல்ல ஒரு முன்னேற்றத்தையே கொடுக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 28/1, அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி மனமாற வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய தினத்தை துவங்குங்களேன், எல்லாமே நன்மையாக நடக்கும், நல்லது பிறக்கும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. கலசர ஸ்தானத்தில் குருவும் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் தரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் திடீர்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தில் தடை தாமதம் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே இருக்கணுங்க. எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல தடை தாமதம் வரலாம். வழக்குகள் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும்.
தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை இப்போ அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் பணிசுமை கூட வரலாம். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு இப்போ மாறிடும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்கு மதிப்பு இப்போ உண்டாகும். பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு அதிகமாக கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு சனியின் சஞ்சாரத்தால் ஒரு சில பிரச்சனை உங்களோட வார்த்தைகளால் ஏற்படலாம். மேலும் கவனமாக உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். கோவப்படுறதை தவிர்த்தே ஆகணும். கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும். எழுத்தமோ கௌத்தமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் தேவையற்ற அலைச்சலை குறைச்சிக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும். எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கணும் அப்படின்னு கவனமாக செயல்படுங்க. பெண்களுக்கு பயணத்தால் எதிர்பாராத தடங்கள் வரலாம். யோசித்து செய்யும் காரியம் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தினா யோசித்து பண்ணால் சாதகமான பயனை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை வரலாம். கவனமாக பாடத்திட்டத்தை படிக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மன தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்த நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனதுக்கு பிடிக்காத விஷயத்தையே செய்யாதீங்க. நேர் வழியில் முடிஞ்ச அளவுக்கு நடந்துக்கோங்க. இதனால் சில எதிர்ப்பு கூட வரலாம். எதிர்ப்புகளை சமாளிக்கும் அளவுக்கு தைரியமும் உங்ககிட்ட இப்போ இருக்கும். பிரச்சனை எதுவும் வராது. சொந்த பந்தத்தோடு சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். அது வந்தாலும் விலகிடும். பணத்தடை நீங்கிடும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. கோபத்தை தவிர்த்தா இந்த பிரச்சனை வராமலே நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன விஷயம்லாம் சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிநாதன் உங்களோட ராசியை இப்போ பார்க்குறாரு. இது ஒரு சிறப்பான அமைப்புன்னு கூட சொல்லலாம். 3ஆம் இடத்துல சனி ராகு அமர்ந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறாங்க. இவங்களுக்கு குரு பார்வையும் கிடைக்குது. இதனால் இன்னுமே சில நன்மைகள் உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்த திட்டம் வேகம் பிடிக்கும். தடைகள் நீங்கிடும். சுபகாரிய முயற்சி நல்ல ஒரு பலனை கொடுக்கும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. தனலாபமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்கும். பூர்வீக சொத்து வில்லங்கள் நீங்கும். 10ல் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால புது ஆதித்ய யோகம் இப்போ உங்களுக்கு பிறந்திருக்கு. தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். புதிய திட்டங்களால் ஆதாயம் பெருகும். புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ உண்டாகும். முக்கியஸ்தர்களின் நட்பு கிடைக்கும். திருமணமாகி குழந்தை செல்வத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக அமையப்போகுது. எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பார்த்தா, உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். உறவினர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க. திடீர் வரவுகள் போலவே திடீர் செலவுகளும் வரும். யாருடைய பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடாதீங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் வரும். வீடு மனை சொத்து பத்திரப்பதிவு முதலியனான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படணும். கவனமின்றி செயல்பட்டால் சில சிக்கல்கள் கூட வரலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் புராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி வாய்ப்புகள் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். திடீர் இடமாற்றம் வரலாம். அது சாதகமான பயனை கொடுக்கும். வீண் செலவு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும். தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் தேவையான பணவரவு சீராக இருக்கும். புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் காரியங்களில் இழுப்ப இந்த நிலை மாறும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாமல் வீண் வாக்குவாதங்களை செய்யாதீங்க. சாதாரணமாக பேசுங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். நன்மை பிறக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பேச்சை குறைச்சிக்கிட்டு உங்களோட செயலில் ஈடுபடுறது நன்மையை கொடுக்கும். நல்லது நடக்கும். குடும்பத்திலையும் சுமூகமான நிலை உருவாகும். ஆனால் மனதில் குடும்பம் தொடர்பான கவலை இருக்கும். பிள்ளைகள் பற்றின கவலை உண்டாகும். கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் வருகை உங்களோட இல்லத்தில் இருக்கும். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நீங்களுமே எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வதை குறைச்சிக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. எதிர்பாராத செலவு வரலாம். உடல் சோர்வு வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் தனுசு ராசி அன்பர்கள் 3 நட்சத்திரக்காரர்களுமே கவனம் செலுத்தணும். எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் எல்லா வகையிலுமே நன்மை பெறுவீங்க. நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். சில முன்னேற்றங்கள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய சிறப்பான யோகத்தை தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் பெற முடியும். அமைப்புகள் சரியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் சரியாக அதை பயன்படுத்திக்கோங்க.
சிலர் பேராசை காட்டுவாங்க, அதுக்கெல்லாம் ஈடுபடாதீங்க. உங்களோட வேலைகளை கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நீதி நேர்மை தவறாமல் செயல்பட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. முருகனின் பரிபூரண அருளுமே இருக்குது, எல்லாமே நல்லதாக நடக்கும். முருகனோட பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நல்லது செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.